Good morning, everybody. Welcome to the live market analysis LME. I am Hector TR Arurajan. So Nifty, Bank Nifty, இது ரெண்டையுமே நம்ம லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ண போயிடலாம். ஸோ டைரக்டா நம்ம மார்க்கெட்டுக்கே போயிடலாம். அதனால நான் இப்போ உங்களை சார்ட் இருக்கிற ஏரியாவுக்கு உடனே கூட்டிட்டு போயிடுறேன். ஸோ we will start with Nifty. I'm just sharing Nifty chart. ஓகே, ஸோ நம்ம இப்போ சார்ட்டுக்கு வந்துட்டோம். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் தி நிஃப்டி சார்ட். ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை கூட நம்ம நேரடியாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஸ்பாட்ல ஒரு முறை பார்த்துட்டு நம்ம ஸ்பாட்ல பார்த்துட்டு தென் வில் கம் டு திஸ். ஸோ கரண்ட்லி நிஃப்டியோட ஸ்பாட் எங்க வியாபாரம் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் வியூ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், தென் we will come to today's trading opportunity. ஸோ ஓவரால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரண்ட்லி நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். we'll have a fresh look. ஸோ கரண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றத எடுத்து அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்க்குறோம். முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்றது நமக்கு இந்த ஏரியாவில் வருது 24,400 ரேஞ்ச். அதான் வந்து அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ 350 to 400 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதை. ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். அதே மாதிரி அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கரண்ட்லி இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போதைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் இஸ் வெரி க்ளோஸ். இப்போ அதனுடைய ரேஞ்ச் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,000 ரேஞ்ச் வரும்போதே 25,050 இருந்து நமக்கு 25,150 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ டஃப் ரேஞ்ச் ஃபார் த மார்க்கெட். ஸோ இந்த இடம் வரும்போது செல்லிங் ப்ரெஷர் இப்போதைக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த இடம் பூரா செல்லிங் ப்ரெஷர் தான். இதுல இருந்து மேலே போனாலும் எகெயின் தேர் பி செல்லிங் ப்ரெஷர், எகெயின் தேர் பி செல்லிங் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த மூவ் அப்படின்றது சஸ்டைன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு மேல அல்டிமேட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எங்க வரும் 24,400. திஸ் இஸ் த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆஃப் திஸ் அப் மூவ். அதிகபட்சம் அப்படின்றத நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஃபைனல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் 25,400 டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ இன்டர்மீடியரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,050 is the immediate resistance. 25,050 to 20. So in the range immediate ஆன ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்க இந்த தேர்ட் டே இன் ரோ மேல அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற 8-9 நாள் தொடர்ந்து இறங்கி இப்போ அதனுடைய இது என்ன சொல்லணும், மேபி வி ஷுட் கால் இட் புல் பேக் ரேலி அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த புல் பேக் ரேலி முக்கியமாக தடுக்கப்பட வேண்டிய இடம்ன்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் 25,000 24,999 25,000க்கு வந்தாச்சு. ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம போகலாம். ஏன்னா நம்ம ட்ரேடு ஃபியூச்சர்ஸ்ல தான் எடுக்க போறோம், ஆப்ஷன்ஸ்ல எடுக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அக்டோபர் ஃபியூச்சர்ஸ். இப்போ கரண்ட்லி அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வித் 105 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரண்ட்லி இந்த ப்ரீமியம் அப்படின்றது ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டியா நம்ம காட்டினாலும் கூட பிரீமியத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது காலையில இருந்து அப்படின்றதும் ஒரு அப்சர்வேஷன். சரி, இதுல நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு வியாபார வாய்ப்புகளை பார்க்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸ்லி இட் வாஸ் கோயிங் அப் அண்ட் மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஒரு ஏற்றத்துக்கு பிறகு இட் வாஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி கோயிங் அப். பட் அதனுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்ற இடத்துல தான் இப்போ தடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். இதுக்கு மேல அது ஏறினா ஒரு பிரேக் அவுட் பை வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் அது மேல அடுத்த கட்ட ஏற்றத்துல செல்லிங் ப்ரெஷர் நிறையவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால we will be careful while taking long position in the next move. இது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ஏரியா கிட்ட தான் இருக்கு. அதே சமயம் புல்ஸ் மேட் அன் அட்டெம்ப்ட் இதை வந்து இப்போ பிரேக் பண்றதுக்கான ஒரு அட்டெம்ப்டும் நடந்துட்டு தான் வருது. நம்ம எப்படி இதுல ட்ரேடை யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன அப்வர்ட் மூவ்
அப்படின்றதையும் தாண்டி மேலே வரும்போது இங்கே செல்லிங் பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ 25,144 அதில் நம்ம செல்லிங் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். We can plan to sell at 25,044 in this class. நம்ம மேபி ஒரு 35 பாயிண்டாவது எடுக்கணும். அதனால 25,179 இதை நான் ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன். we take 25 points. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது பற்றி யோசிக்கலாம். we can plan to buy 25,100 PE 100 PE எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்கணுன்றதையும் ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. we should plan to go for நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கணும். லாஸ் பாயிண்ட்ஸ் டார்கெட் 30 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். ட்ரையல் பண்ணி அதிகமாக எடுக்கலாம். திஸ் இஸ் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஓகே, இப்போ கரண்ட்லி இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்குதா அப்படின்னா the answer is yes. ஸோ இதை தாண்டி மேலே வந்தால் நம்ம ஷார்ட் போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கரண்ட் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது எந்த அளவுக்கு கீழே தள்ளும் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் முக்கியமான இதனுடைய இன்டர்மீடியரி சப்போர்ட்ஸ் என்ன வருதுன்றதையும் நமக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றது எது வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம்? கீழே வந்து நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டா 25,064 எடுத்துக்கலாம். 25,064 ரேஞ்ச். ஸோ இந்த இடம் உடைக்கப்பட்டு கீழ் நோக்கி இறங்கினால் ஒரு நல்ல இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். அதே மாதிரி மேலே ஏறினா நம்ம இங்கே செல்லிங்காகவும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். 25,144 கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,064 கீழே நம்ம செல் பண்றது. இப்போ வாங்குறதை பத்தியே யோசிக்க கூடாதா அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல சின்ன கேப் தான் இருக்கு நமக்கு. இப்போ 104 to 144 30 பாயிண்ட் கேப். அந்த 30 பாயிண்ட் எடுத்து உள்ள போய் வர்றதுன்றது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நம்ம செல்லிங்கான ஒரு வாய்ப்பா இப்போ பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். இமீடியட் சப்போர்ட் 25,006. நம்ம இதுக்கு கீழே ஷார்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா we can sell below this levels. இன்னும் கூட ஒரு 10 பாயிண்ட் கம்மி பண்ணி செல் பண்ணிக்கலாம். செல் below 25,054 and stop loss keep 25,000. 30 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுத்து செல் பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஆனால் மேலே ஏறினா செல் பண்றதுன்றது நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். கீழே வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஓரியன்டட் பீப்புள் மட்டும் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஸோ இது வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டில் குயிக்காக நம்ம வில் கோ டு த பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்பாட்ல ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். வெல்கம் டு நிஃப்டி பேங்க். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்கோட நிலவரம் என்ன பார்க்கலாம். பேங்க் வந்து இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் நிஃப்டி இன் ஜெனரல். ஓகே, ஸோ நம்ம எம்எஸ்எம் இன்னர் சர்க்கிள் மீட்ல படிக்கும்போது நம்ம பார்த்த அதே லெவல்ஸ் நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது 56,100 அப்படின்ற இடம் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஏரியா கிட்ட தான் அதை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் இது வந்து உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல ஒரு 2,000 பாயிண்ட் கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட 1,800 2,000 பாயிண்ட் வரைக்கும் கூட போகலாம். அது வந்து கொஞ்சம் ஆம்பிஷியஸ் டார்கெட். அதுக்கு முன்னாடி 1,500 பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங்கர். அஃப்கோர்ஸ் இது ஏற ஆரம்பிச்சா நிஃப்டியும் வந்து சேர்த்து தூக்கிட்டு போகும். பிகாஸ் 1/3 வெயிட்டேஜ் இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு மேலே உடைச்சு சக்சஸ்ஃபுல்லாக போகுதுன்றத பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி பேங்க் நிஃப்டி அந்த பை சைடு இன் ஜென்ரல் நம்ம வந்து நிஃப்டியை செல் சைடில் வச்சிருக்கிறோம். பிகாஸ் இட்ஸ் குரூஷியல் பாயிண்ட்ல இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம இதை பை சைடில் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா கரெக்டாக அந்த 56,100 லெவல்ஸை தான் இப்போ என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதை தாண்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தேர் குட் பி a lot of strength ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ நான் இப்போ கம் டு ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி.
ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200-250 பாயிண்ட் பிரீமியத்துல தான் இருக்கு. பட் அது பிரீமியம் கம்மியாக ஆரம்பிக்குதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்க நமக்கு பார்க்கும்போது டெஃபினட்டா நமக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்ன வித்தியாசம்? செல்லிங் ப்ரெஷரும் இங்க இருக்கு. செல்லிங் ப்ரெஷரும் இருக்கு. பிக் பிக்சர் பார்த்துட்டோம் அந்த இடத்துல. பட் வி ஹேவ் செல்லிங் ப்ரெஷர் அரௌண்ட் திஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்த அவங்க தாண்டுவாங்களா அப்படின்றதான் கொஸ்டின் இப்போ. இந்த இடத்துல 56,420 to 56,650. These are all very strong selling area. பட் அதை உடைப்பாங்களா அப்படின்றதான் இப்போ கொஸ்டினா இருக்கு. பட் இட்ஸ் காட் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஒரு இண்டெக்ஸா தான் இப்போ இருக்குது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம 56,420 to 56,650. இது வந்து ஒரு ரேஞ்ச், பவர்ஃபுல் ரேஞ்ச் அப்படின்னு கூட நம்ம எடுக்கலாம். பவர்ஃபுல். ஸோ இதுல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப சிரமப்படும் தான். இப்ப இருக்கிறதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ், 140 to 150 பாயிண்ட்ஸ் கேப்ல இருக்கு. அது அந்த 150 பாயிண்ட்ஸை விட்டு நம்ம செல்லுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா டிப்ல பைக் கண்டிப்பா யோசிக்கலாம். லெட் அஸ் லுக் இன்டு தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு நமக்கு மேல டெஸ்டினேஷன் 276 இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோடைய டெஸ்டினேஷன் 420 அப்படின்ற இடத்தை நோக்கி இது நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 420 அப்படின்றது இதான் செல் ஏரியா. நம்மளை பொறுத்த வரைக்கும் 420 இஸ் அ செல் ஏரியா. ஓகே, ஸோ வி பிளான் டு செல் அட் 56,420. ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 70 பாயிண்ட் வைக்கலாம். 56,490. ஏன்னா 650 வரைக்கும் அதுக்கு வந்து ரேஞ்ச் இருக்கு போயிட்டு இறங்குறதுக்கு. இந்த இடத்துல நம்ம ஷார்ப்பா எடுக்கிறோம், அதனால கொஞ்சம் குயிக்காவும் வெளியில வந்துடணும். டார்கெட்ஸும் 1:1, ஒரு 70-80 பாயிண்ட் கிடைக்கும் போது டக்குன்னு வந்துடலாம். ஏன்னா இது வந்து நேச்சர் அப்படின்றது இப்போ ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல எகெயின்ஸ்டா போறது அப்படின்றது கொஞ்சம் பார்த்தா பண்ணணும். பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம அதை பார்க்குறோம் இப்போதைக்கு. இதுல வந்து நம்ம 56,400 கூட எடுக்க ட்ரை பண்ணலாம். பை 56,400 ஓகே, இதுக்கு இங்க வந்து நீங்க 1:1 அப்படின்றத வச்சு நம்ம யோசிக்கலாம். சார் நான் இந்த 420 நோக்கி போதே இதை வந்து இங்க ஒரு பை அண்ட் செல் பிரேக் அவுட் பை பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அது ஹைலி ரிஸ்கி, பட் இருந்தாலும் ரிவார்டிங்காகவும் இருக்கிறதுன்றத நம்ம மைண்ட்ல வச்சு. ஓகே, ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இந்த இடத்துல எங்க இருக்கு 286 420 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 135 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வச்சு யோசிக்கலாமா அப்படின்னு போது யோசிச்சு பார்க்கலாம். இது நாட் ஃபார் எவ்ரிபடி. நான் உள்ள போனா வெளியில வந்துடுவேன் சார், எனக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் இந்த இடத்தை தாண்டும் போது கொஞ்சம் யோசிக்கலாம். பிரேக் அவுட் எபவ் 56,300 போடுறேன். இன்னும் நம்ம வந்து ஒரு 100-120 பாயிண்ட் பிடிக்கும். இது வந்து எல்லாருக்குமானது அல்ல. பிரேக் அவுட் பை எபவ் 56 56,300. ஸ்டாப் லாஸ் 70 பாயிண்டே வைக்கலாம். 6,230. ஓகே, மேல நமக்கு இந்த 420 அப்படின்ற இடம் டெஸ்டினேஷன். அங்க போனா நம்ம ஷார்ட் பண்ண போறோம். டபுள் ஷார்ட்டா கூட வச்சுக்கலாம். இந்த பிரேக் அவுட்டை கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, 120 பாயிண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நம்ம 70 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து 1.5 டைம்ஸ் எடுத்து பார்க்கலாமான்னா எஸ். ஸோ அதே நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் as of now it is stronger அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த ஸ்ட்ராங் கவுண்டரை நம்ம இன்னும் டிப்ல கூட எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ whenever it dips ஒரு சின்னதா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது அது. அதனால whenever it dips we'll buy. இது வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பை படிப்போம் இல்லையா, அது மாதிரி we will buy when it dips at 56,216. சின்ன ஸ்டாப் லாஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நிறைய ஸ்டாப் லாஸ் அவசியம் இல்லை. ஸோ we will keep 56
50 பாயிண்ட் கூட வச்சு வேலை பார்க்கலாம். 156 stop loss 56 156. ஸோ 50 பாயிண்ட் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். 216. அது மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும் 26 290ல. அப்போ 216ல வாங்கும்போது நம்ம அந்த 275 280 290 இந்த ரேஞ்ச் வரும்போதே பார்த்து க்ளோஸ் பண்றது நல்லதா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்க புட் ஆப்ஷன் வாங்குறத பத்தி நான் இங்க சொல்லியிருந்தேன். இது வந்து எல்லாருமே வாங்கி பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்காக. இந்த டிப்பும் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த இடத்துல மேபி மேபி வி கேன் பிளான் டு டேக் ஒரு கால் ஆப்ஷனை கூட 56,000 200 கூட எடுக்கலாம். கம்மியா இருக்கும். ஓகே, 56,200 சி plus 40 points. Course டார்கெட் நமக்கு அங்க மேல 1:1 1.5:1 இதுலயே நீங்க பார்த்து வெளியில வர்றதுக்கு யோசிங்க. சின்ன ஸ்டாப் லாஸ், சின்ன டார்கெட், அப்படிதான் அதை நம்ம யோசிக்கணும். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி புல்லிஷா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எங்க யோசிக்கிறோம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பேங்க் நிஃப்டி, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் நிஃப்டி. இந்த இடத்துல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். சேவ் பண்ணி வைக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு நான் இதை மாத்திடுறேன். யூ கேன் அப்சர்வ். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கூட பார்க்கலாம். இது என்ன நம்ம பார்த்தோமோ அதனுடைய ரிசல்ட் கூட நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டுடே. ரூல்ஸை நீங்க மறக்காதீங்க. ஆல்வேஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு பண்ணி ப்ராஃபிட் ஏதாவது ஸ்டாப் பண்ணுங்க. இந்த லெவல் கொடுத்த லெவல் கிட்ட போயிட்டு ட்ரிகர் ஆகாம வந்துச்சு அப்படின்னா அடுத்த முறை யூஸ் பண்ண வேணாம். செகண்ட் டைம்ன்றதையும் அடுத்த ரூலா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 2 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் த ட்ரேட் ஃபார் த டே. எல்லா கிரவுண்ட் ரூலையும் யூஸ் பண்ணி பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வில் மீட் நெக்ஸ்ட் மண்டே at 12 noon. Thank you, everybody. Bye bye. Thank you, sir. Welcome, madam.